ஹாய்ல வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தக்டூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற கதை, நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில தவறுகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் தவறுகள் அப்படின்னு தெரியாமல் செய்கிறதுல ஒரு விதம் நம்ம மனசுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாமே நம்மளுக்கு கெட்ட குணங்கள், இதெல்லாம் செய்யக்கூடாது, இது நம்ம மனசுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அதில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு புரியும். இருந்தாலும் அது நம்மளால் தடுக்கவே முடியாது. அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு விடை தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கதையை கேளுங்க. இதுக்கான விடை கடைசியில் இருக்குது, சரிங்களா? ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வாழ்ந்துட்டு வராரு. அவர் எப்படின்னா, அவங்களுக்குன்னு பெரிய கூட்டு குடும்பம், நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாருமே அவங்கவுங்க தொழில், படிப்பு, வேலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. இருந்தாலும் அந்த பெரியவருக்கு ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, அந்த வருடத்தோட முடிவில் தன்னோட குடும்ப நண்பர்களை எல்லாத்தையும் அழைச்சி விருந்து கொடுக்கறது அவரோட வழக்கமாக வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு வருடங்களும் எல்லாரையுமே அழைச்சி விருந்து கொடுக்கறது இவரோட வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்டாக போய்கிட்டுருக்கு. ஆனால் மற்ற நேரங்களில் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வராங்களோ இல்லையோ, இந்த விருந்துக்கு மட்டும் யாருமே தவறாமல் வந்துடுவாங்களாம். இந்த முறையும் அந்த வருடத்தோட கடைசி மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் அந்த பெரியவரும் விருதுக்கு அழைக்கிறாரு. எல்லாரும் விருந்துக்கும் வந்துடுறாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு விதமான சந்தோஷமோ இல்லை அவங்கக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சியான தருணமோ எதுவுமே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க வேலை உண்டு, அவங்க உண்டுன்னு இருக்காங்க. இவருக்கு ஒரே கஷ்டம். என்னடா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்தால் எதுக்காக இந்த விருந்து நான் தயார் பண்ணணும்? அதுக்கான பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அப்போ எல்லாருமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் சில பொறாமைகளும், போட்டிகளும், கோபம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் யாரும் அதை வெளியில் கொண்டு வர்றது கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு குணம் இருக்க தான் செய்கிறது. சரி, இதை எடுத்து சொல்லலாம் அப்படின்னா யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்பாவாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, நீங்களாம் அந்த காலத்து ஆள், இப்போ இருக்கிற காலநிலையை உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் அமைதியாக இருங்க, நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்றதுக்காக ஒரு நாள் போகிறோம், நீங்கள் சும்மா இதே மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் இதையும் வரமாட்டோம், அதையும் நிறுத்திப்போம் அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிடுவாங்க. இதுக்கு வேறு ஏதாவது வழி தான் கொண்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் ஒரு திட்டம் தீட்டுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கும்போது எல்லாருக்குமே ஒரு போட்டி இருக்குது. இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பண்ணையே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா விளையாட்டுனா வராமல் இருக்கலாம், ஒரு பண்ணையே இலவசமாக கிடைக்க போகுது, யாராவது விடுவாங்களா? சரி, அங்கே இருந்த நண்டு, சிண்டு எல்லாமே போட்டியில் கலந்துக்கிட்ட உடனே எல்லாருக்குமே தெரியும், போட்டின்னு வரும்போது அதில் எலிமினேஷன்கள் இருக்க தான் செய்யும். ஒவ்வொருத்தராக நீக்கி 3 பேர் மட்டும் வராங்க. எப்படிடா இந்த போட்டி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்கும் இருக்கும். வாங்க சொல்கிறேன். எல்லார் கையிலையும் ஒவ்வொரு கிண்ணம் கொடுக்கப்படுது. அந்த கிண்ணத்தை 15 நிமிஷம் யார் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க தான் அடுத்த நிலைக்கு தேர்வாகிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கையிலையும் எல்லாருக்குமே ஒரே நேரங்களில் கொடுக்கப்படுது. எல்லாரும் கையில் வச்சுக்கிறாங்க. யாருமே 15 நிமிஷங்கள் வைக்கிறதில்ல. ஒரு 3-4 சுற்றுலே எல்லாருமே விளையாடுறாங்க, ஒரு 3 பேரை தவிர. என்ன அவ்வளோ பெரிய கிண்ணமாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குமே. ஆமாங்க, அதில் கிண்ணம் பெருசு இல்லைங்க, உள்ளே இருக்கிறது தான் மேட்டர். என்ன அப்படின்னா, உள்ளே ஐஸ் கட்டி. அது எப்படி? கிண்ணத்தில் ஐஸ் கட்டி கிடையாது, கிண்ணத்தோட உருக வச்ச ஒரு ஐஸ் கட்டி. அந்த ஐஸ் கட்டி எவ்வளோ நேரம் வச்சுருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் மீறி போனால் ஒரு 5 நிமிஷம், அப்படியே மீறி போனால் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறமெல்லாம் கை தாங்காது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கிண்ணத்தை வாங்கி கொஞ்ச நேரத்துலேயே வச்சுட்டு போயிடுறாங்க தாங்க முடியாமல். சரின்னு சொல்லிவிட்டு அதில் எல்லாருமே தோற்று போய் கடைசியாக 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க. சரி,
அடுத்த 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கிண்ணம் கொடுத்த உடனே அவன் 3 நிமிஷத்துல கீழே வச்சுட்டான். ஏன்னா போட்டிக்கு 10 நிமிஷம் இருக்கணும், அப்போ தான் நீ செலக்டடு அப்படின்னு இருக்கிறதுனால 3 நிமிஷத்துல கீழே வச்சுட்டாங்க. அப்படி என்ன கிண்ணக்குள்ளே இருக்குது அப்படின்னு உங்களுக்கும் கேள்வி இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க, ஃபஸ்ட்டு ஐஸ் கட்டி கொடுத்து ஒரு தாத்தா எல்லாத்தையும் கூட்டத்தை குறைச்சாரு. 2வது முறை அதுக்குள்ளே நெருப்பு கட்டிங்க. 3 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுருந்தா போட்டியில் வின்னான். எவனா 10 நிமிஷம் கையில் வச்சிட்ருக்க முடியுமா? 10 நிமிஷம் கையில் வச்சா கண்டிப்பாக கை கொத்து போகும். எல்லாருமே வாங்கின ஒரு 2-3 நிமிஷத்துக்கே எல்லோரும் கிண்ணத்தை கீழே வச்சிருந்தாங்க. உடனே யாருமே வெற்றி பெறலை, எல்லாருமே தோற்று போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு. அங்கேருந்து எல்லாருக்குமே என்ன தாத்தா, யாராவது ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு வின்னர் பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு பண்ணை எழுதி கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் என்ன எல்லாருக்குமே தோற்று போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பட்டத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கோவம். நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நியாயமில்லை. இதில் யார் ஹையஸ்ட் டைமிங் இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் கொடுத்துதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க. நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ணலை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி ப்ரைஸ் தர முடியும் அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. நீங்கள் வச்சுருந்த ரூலே தப்பு தாத்தா, இதுக்கு நாங்களாம் உடன்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவத்தோடு சண்டை போடுறாங்க. சரி, நான் வச்ச விளையாட்டுக்கு நான் போட்ட ரூல் தவறு, அப்போ நீங்கள் ஒரு விளையாட்டு வச்சுருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் போட்டிருக்க ரூல் மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யாருக்குமே தலையும் புரியல காலும் புரியல. அவங்க என்ன விளையாடினாங்க, நாங்கள் என்ன ரூல் போட்டோன்னு சொல்லிட்டு எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு, என்ன தாத்தா சும்மா உளறீங்க, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் விளையாட்டு அப்படின்ற ஒரு போட்டியில் போட்டி, பொறாமை, கசப்பு, பயம், துன்பம் எல்லாத்தையுமே சேர்த்து அதில் வாழ்க்கைக்கே வராத ரூலாக போட்டு நீங்கள் அதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களே, அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. யாருக்குமே என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு புரியல. அப்போ சொல்கிறாரு தாத்தா, உங்ககிட்ட இருக்கிற பயம், பொறாமை, கோபம் இதெல்லாமே குளிர்ச்சியான கொடுத்த அந்த ஐஸ் கட்டி மாதிரி. உங்ககிட்ட இருக்கிற கோபம், பழிவாங்கும் தன்மை, பிறரை அவமானப்படுத்தும் ஒரு செயல், இது எல்லாமே நெருப்பு மாதிரி. நீங்கள் ஒரு எப்படின்னா பயம் அந்த மாதிரி இருக்குத எவ்வளோ நேரம் உங்களால் தாங்க முடிஞ்சது? 15 நிமிஷம் கூட உங்களால் தாங்க முடியல. அப்படியும் நீங்கள் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா கை மறுத்து போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனமும் சீக்கிரமாக எல்லாமே மறுத்து போயிடும். சரி, பழி வாங்குற குணம், போட்டி இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நெருப்பு மாதிரி தான். அது உங்களையும் சுட்டு உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களையும் சுற்றும். வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அழகான ஒரு பயணம். அதை இஷ்டமோ கஷ்டமோ, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ, குடும்பத்தினரோ இல்லை எதிர் வீட்டினரோ, இப்படி எல்லாருக்கிட்டேயும் அன்பாக அழகாக பேசி பழகிறதுக்குன்னு பல வார்த்தைகள் இருக்குது, பல செயல்முறைகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு தேவையே இல்லாத மனுஷனுக்கு இது துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சியே இதை போட்டிக்கு ரூலாக வச்சுக்கிட்டு, எப்படி நான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரூல் வச்சனோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ரூலாக வச்சு உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்படி நடத்துறதுனால யாருக்குமே எந்தமே பிரயோஜனமே இல்லை. இந்த போட்டி மாதிரி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லி முடிக்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தன்னோட தவறு புரிய தான் செய்யுது, ஆனால் யாரும் ஒத்துக்கொள்ளலை. நம்ம எல்லாரும் அப்படி தாங்க, நம்ம தவறு எல்லாமே நம்மளுக்கு புரியும். நம்ம செய்கிறது தவறு அப்படின்றது நம்ம மனதுக்கும் சரி நம்ம மூளைக்கும் சரி நல்லாவே புரியும். இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்கிற மனசு யாருக்குமே இருக்கிறதில்ல. ஒரு முறை நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்ல வேணாம், உங்கள் மனசாட்சிக்கு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அதுக்கு 100% உத்தரவாதம் நான் தரேன். நீங்கள் செய்கிறத தவறு அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குங்க. அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஒரு முறை இதை யோசித்து பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இதோடு என் கதையை முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கான ஃபீலிங் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்பிக்கையோடு இந்த கதைக்கு பாய் பாய் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.